செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். தலைப்புச் செய்திகள். இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை கொண்டாடிய நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற நடன போட்டி. தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. இனி விரிவான செய்திகளை காணலாம். இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை கொண்டாடிய நஸ்ரத் மகளிர் கல்வியியல் கல்லூரி மாணவிகள் மற்றும் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் 26/11/2024 அன்று இந்திய அரசியல் அமைப்பு தினத்தை முன்னிட்டு தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியிலும் மற்றும் நஸ்ரத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியிலும் பலதரப்பட்ட போட்டிகள் நடைபெற்றன. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, வினாடி வினா போட்டி போன்ற பலதரப்பட்ட போட்டிகள் தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகளில் மாணவர்களிடையே நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து தனி மனிதன் மாண்பு, நாட்டு மக்களின் ஒற்றுமை, ஒருமைப்பாடு இவற்றை உறுதிப்படுத்தும் உடன்பிறப்புரிமைகளை வளர்க்கும் உறுதிமொழியையும் மாணவர்கள் எடுத்தனர். இறுதியாக குழும புகைப்படத்துடன் மாணவர்கள் விடைபெற்றனர். ஓவிய போட்டியில் கலந்து கொண்ட தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்கள். கடந்த வாரம் 12/11/2024 அன்று தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் பயிலும் கேஜி முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கு ட்ரீம் கலாம் இன்டர்நேஷனல் குழுவினரால் ஓவிய போட்டி ஒருங்கு செய்யப்பட்டிருந்தது. ஓவிய போட்டியானது இயற்கையை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை முதன்மைப்படுத்தி கேஜி முதல் 2ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் அழகிய ஓவியங்களுக்கு வண்ணம் தீட்டினர். 3 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்கள் மாசுபடிந்த இயற்கை வளத்தை புதுப்பிப்பதற்காக விழிப்புணர்வு ஓவியங்களை வரைந்து தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. கடந்த வாரம் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் போதைப் பொருள் எதிர்ப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கு தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் முன்னிலையிலும் திருமதி தேன்மொழி அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. போதைப் பொருட்களுக்கு மாணவ சமுதாயம் எப்படி அடிமைப்படுகின்றது மற்றும் போதைப் பொருட்களை ஏன் பயன்படுத்தக்கூடாது என்பதை குறித்து இக்கருத்தரங்கில் விவரிக்கப்பட்டது. மேலும் மாணவர்களுக்கு போதை ஒழிப்பு குறித்து போஸ்டர் மேக்கிங் போட்டிகள் நடைபெற்றது. தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் மாணவ மாணவியர்கள் போதை ஒழிப்பு பதாகைகளை கையில் ஏந்திய வண்ணம் போதைப் பொருட்களை ஒழிப்போம், சமுதாயத்தை காப்போம் என்று உச்சரித்த வண்ணம் தன்னுடைய பேரணியை பள்ளியின் வளாகத்தில் இருந்து மேற்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நஸ்ரத் பிஎட் மகளிர் கல்வியியல் கல்லூரியின் பேராசிரியர் முனைவர் பேபி மனோரமா அவர்களின் தலைமையில் பிஎட் கல்லூரியின் மாணவிகள் தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியின் வளாகத்தில் போதை ஒழிப்பு குறித்ததான மைண்ட் ஷோவையும் நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து மாணவர்கள் போதை எதிர்ப்பு விழிப்புணர்வு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர். இறுதியாக சமுதாயத்தை சீரழிக்கும் போதைப் பொருட்களின் விளைவை குறித்து எதிர்கால சந்ததியரிடம் விதைத்த மனநிறைவுடன் இக்கருத்தரங்கு நிறைவு பெற்றது. நஸ்ரத் பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற நடன போட்டி. கடந்த வாரம் நாஸ்ரத் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் மாணவர்களுக்கு இடையே காணப்படும் தனித்திறமையையும் ஒற்றுமையின் முக்கியத்துவத்தை முதன்மைப்படுத்தியும் குழு நடன போட்டி நடைபெற்றது. இப்போட்டி 6ஆம் வகுப்பு முதல் 11ஆம் வகுப்பு வரையிலான மாணவ மாணவியர்கள் இடையே நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்கள் நாட்டுப்புற பாடல், தேசப்பற்று பாடல், துதி பாடல் போன்ற பாடல்களுக்கு தன் தனித்துவமான நடன திறமையை வெளிப்படுத்தினர். இப்போட்டியின் மூலம் குழுவாக செயல்படுவதின் பலத்தை மாணவர்கள் கற்றுக்கொண்டனர். இறுதியாக வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களை வியந்து பாராட்டி பள்ளியின் முதல்வரும் நடுவர்களும் பரிசுகளையும் ஆசிகளையும் வழங்கினர். தி நாஸ்ரத் அகாடமி பள்ளி மாணவர்களுக்கு நடைபெற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு. கடந்த 23/11/2024 அன்று சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கு தி நாஸ்ரத் அகாடமி பள்ளியில் நடைபெற்றது. இக்கருத்தரங்கு தி நாஸ்ரத் அகாடமியின்
பள்ளி முதல்வர் திருமதி ஸ்டெல்லா ஜூலியட் அவர்களின் தலைமையிலும் தலைமை சாலை பாதுகாப்பு காவல்துறை ஆணையர் அம்பாசிடர் டாக்டர் குணசேகரன் அவர்களின் தலைமையிலும் நடைபெற்றது. இக்கருத்தரங்கிற்கு பணிகளை ஒழுங்கமைக்கும் காவல்துறை ஆணையர் டாக்டர் இளங்கோ, திரு ஜெய்சங்கர், திரு இளங்கோ போன்றோர் வருகை புரிந்து சாலை பாதுகாப்பு விதிகளை குறித்தும் விபத்தில்லா சமுதாயத்தை உருவாக்குவதை குறித்தும் மாணவர்கள் இடையே விழிப்புணர்வு உரையை நிகழ்த்தினர். இறுதியில் விபத்துகள் இல்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்று மாணவர்கள் உறுதிமொழி பூண்டு வகுப்பறைகளுக்கு சென்றனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள ட்ரூலி நேச்சுரல் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நிஷா சுரேஷ். நன்றி, வணக்கம்.